ராக்கி சாப்பாடு பண்ணிட்டு இருந்தா கிச்சன்ல. அப்ப அவளோட தங்கச்சி ரிம்ஜிம் வந்தா. ராக்கியை விட ரிம்ஜிம் தான் கரெக்ட்னு எல்லாரும் சொல்வாங்க. சோ அதனாலதான் அவளோட மாமியாருக்கு ரிம்ஜிம்னை ரொம்ப பிடிக்கும். ரிம்ஜிம் வந்தப்ப அவளோட மாமியார் அவளை பாராட்டினாங்க. வணக்கம் அம்மா, நீங்க சொன்னீங்க, நான் வந்துட்டேன். நான் என் மாமியாரோட மருந்து வாங்க போனப்ப ராக்கி அக்காவையும் உங்களே பார்க்கலான்னு வந்தேன். நீ நல்ல வேலை செஞ்ச. நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ வந்தனால தேவதையே வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா. இந்த பாட்டில் என்னம்மா இருக்கு? இது புது ஷாம்பு பாட்டில். மெடிக்கல்ல சொன்னா இது புது ஷாம்புன்னு. நான் இதை யூஸ் பண்ணா ஹேர் நல்லா க்ரோ ஆகும்னு சொன்னாங்க. அடம்மா, உனக்கு இவ்ளோ அழகான முடி இருக்கப்ப எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ற? உனக்கு எதுவும் ஷாம்பு தேவைப்படாதுல்லம்மா. இதெல்லாம் யூஸ் பண்ணாத, இது எல்லாமே அழகா இருக்க. ஆனா பிரச்சனை ராக்கிக்கு தான். எனக்கு தெரியல கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணான்னு. அதனாலதான் அவ முடி எல்லாம் கொட்டிடுச்சு. இப்ப வரைக்கும் முடியே வளரல. அவளை பார்த்தோன்னே பாவமா இருந்துச்சு. அதனாலதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வேற யாராவது இருந்திருந்தா அவளை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப அவளுக்கு எது வேணும்னாலும் போட்டுக்கலாம், ஆனா முடி வளரணும். வெயில் காலத்துல அவளால விக்கு போடவே முடியாது. ஆனா வீட்ல விக்கு இல்லாம தான் அவளால இருக்க முடியும். ராக்கி இவங்க பேசுனதை கேட்டுட்டு இருந்தா. கோவத்தோட வெளியே வந்தா. அம்மா, நீங்க பேசுனதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது என்னோட பிரச்சனை தான். ஷாம்பு யூஸ் பண்ணாதான் முடி வளரணும்ல, இல்லைன்னா நான் யூஸ் பண்ணிருப்பேன். என் முடி அப்ப நல்லா இருந்துச்சு, அதனாலதான் நான் புதுசா யூஸ் பண்ணேன். ஆனா இப்படி போகும்னு நான் நினைக்கல. அந்த ஷாம்பு யூஸ் பண்ணனால என் முடி ஃபுல்லா போயிடுச்சு. நான் என்ன பண்றது? இது என்னோட தப்பு இல்ல, ஆனா எல்லாத்துக்கிட்டையும் ஏன் தப்பு ஏன் தப்புன்னு சொல்றீங்க. நான் என்ன பண்றது? ராக்கி அக்கா, நான் வேற யாரும் இல்ல, உன்னோட தங்கச்சி. எனக்கு தெரியும் நீ நல்லவன், ஆனா நீ என்ன இன்சல்ட் பண்றதுக்காக வந்திருக்க. நீ என் லைஃபையே டிஸ்ட்ராய் பண்ண வந்திருக்க. இப்ப பாரு, என் அத்தை உன் முடி நல்லா இருக்கு, எனக்கு முடியலன்னு இன்சல்ட் பண்றாங்க. ராக்கி, என்ன பேசிட்டு இருக்க உன் தங்கச்சி கிட்ட? நீ ரொம்ப பேசுற. ஆனா நீங்க என்ன பத்தி எவ்வளவு இன்சல்ட் பண்றீங்க. நீங்க பேசுற தப்பு இல்லையா? அக்கா, நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன் உங்களை பார்க்க. நான் கிளம்புறேன் அம்மா, வணக்கம். ரிம்ஜிம் ரொம்ப அழுதுகிட்டே போயிட்டா. ரொம்ப கவலையோட கிளம்பிட்டாங்க இருந்து. கொஞ்ச நாளா ரிம்ஜிம் அவ வீட்டுக்கு போகல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிம்ஜிம் வீட்ல ஒரு பூஜை இருந்துச்சு. ரிம்ஜிம் ராக்கி கிட்ட எங்க வீட்ல பூஜை இருக்குன்னு கூப்பிட போயிருந்தா. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் அம்மா. எப்படி இருக்க ரிம்ஜிம்? நீ வரதே நிறுத்திட்ட. எனக்கு தெரியல, நான் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன்னு மன்னிச்சிடு. அதோட நீங்க வரதே நிறுத்திட்ட. ரிம்ஜிம், இது சாதாரணமான விஷயம். எப்படி பண்ண? ஏன் இங்க வரத நிறுத்துன? உன்னை பாக்குறது பெருமையா இருக்கு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எங்க வீட்ல சத்யநாராயண பூஜை இருக்கு. நாளைக்கு காலையில எல்லாரும் வந்துடணும். அட, கண்டிப்பா வந்துடுறோம். இந்த சத்யநாராயண பூஜைக்கு வர்றது எங்களுக்கு பெருமையான விஷயம். புண்ணியம் பண்ணிருக்கணும். பேசி முடிச்சதும் ரிம்ஜிம் வீட்டுக்கு போயிட்டா. அடுத்த நாள் ராக்கியும் அவங்க அத்தையும் பூஜைக்கு கிளம்புனாங்க. ரிம்ஜிம் வீட்டுக்கு சத்யநாராயண பூஜைக்கு போனாங்க. அங்க இருந்த எல்லாரும் ராக்கியோட மண்டைய பார்த்து சிரிச்சாங்க. இங்கே பாருடா, இவளோட மண்டைய எவ்ளோ பெரிய முடி இருக்குன்னு. அழகா இருக்கல்ல, சூப்பர். ஒண்ணுமே புரியல கல்யாணம் எப்படி ஆச்சுன்னு. முடி இல்லாம எவ்வளவு கேவலமா இருக்கா பாருங்க. என்ன ஒரு மொட்டை மருமக. ரிம்ஜிம் அங்க நடந்த விஷயத்த கவனிக்க முடியல, ஏன்னா அவ பூஜையில கவனமா இருந்தா. ஆனா ராக்கிக்கு ரொம்ப கோபம். அவ யார் கூடயும் பேசல. ஒரு வார்த்தை பேசாம அமைதியா வீட்டுக்கு வந்துட்டா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா என்ன பத்தி ரிம்ஜிம்? அவ எனக்கு தங்கச்சி தான், ஆனா எல்லாரும் அவளதான் பாராட்டுறாங்க. அம்மா, சொல்லுங்க, எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க? அட ராக்கி, என்னாச்சுமா? ரிம்ஜிம் சொன்னா நீ எதுவும் பேசாம வந்துட்டேன்னு. நான் நினைச்சேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சிருக்கீங்கன்னு. நீ அவ கூட கொஞ்சம் உட்காந்து பேசிருக்கலாம்ல. நீங்க உட்காருங்க, முடி நீளமான பொண்ணு கூட. நீங்க முடியில்லாத என் கூட ஏன் உட்கார போறீங்க? நான் யாருக்கிட்டயும் பேச விரும்பல. நான் போனை வைக்கிறேன். கோவத்தோட ராக்கி போனை வீசிட்டா. நான் ரிம்ஜிம்போட முடியை எப்படி அழிக்கிறேன்னு பாரு. எனக்கு தங்கச்சியா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவளோட வாழ்க்கையை அழிச்சே தீருவேன். நான் அந்த முடி கொட்டுற மருந்து எடுத்து அவளோட மண்டையில ஸ்ப்ரே பண்ண போறேன். பொறாமப்படுறனால ஒருத்தரோட வாழ்க்கையே அழிச்சிரும். அது சொந்தமா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த பழிவாங்குற குணத்தினால ஒவ்வொருத்தோட வாழ்க்கையும் மாறிடும். இந்த மாதிரி தான் ராக்கி பண்ணிட்டா. ராக்கி மெடிக்கலுக்கு போய் ஹேர் ஃபால் மெடிசனை வாங்கிட்டு வந்து அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முடியும் கொட்டணும்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிம்ஜிம் வீட்டுக்கு போனா. அவ வீட்டுக்கு போனனால அவ மண்டையில அந்த ஸ்ப்ரேவை அடிக்கலாம்னு நினைச்சா. ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் முடியெல்லாம் போயிடும். ரிம்ஜிம் வீட்டுக்கு போனப்ப ராக்கி ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அட ராக்கி அக்கா, நீங்களா? நீங்க வந்தது ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. இவங்க டாக்டர் ரித்து. இவங்க இருக்கிற டாக்டர்லயே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பெஸ்ட் டாக்டர். இவ என்னோட அக்கா. இவளை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன்.
டாக்டர் அவ கூட பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் ராக்கி அவளோட பேச்ச கேட்டுட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு புரிஞ்சுச்சு. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா டாக்டர்? திரும்ப என் மண்டையில முடி வளருமா? என் சொட்ட தலையில முடி வளருமா? ஆஹா, 100%. நீ கவலையே படாத. நான் நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி பண்ணி முடி வளர வச்சிருக்கேன். நான் நிறைய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கேன். என்னால முடிஞ்ச வரையும் நான் உனக்கு பண்ணி முடி வளர வைக்கிறேன். ராக்கி அவளை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டா. ஏன்னா அவ தங்கச்சிக்கு இந்த மருந்துனால தப்பு பண்ணணும்னு நினைச்சா. அவ நினைச்சா அவளோட வாழ்க்கைய அழிக்கணும்னு. ஆனா அவ தங்கச்சி அவளோட அக்காவுக்கு முடி வளரணும்னு நினைச்சா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராக்கியோட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கோர்ஸ் நல்லபடியா முடிஞ்சுச்சு. அவளோட மண்டையில முடி வந்துருச்சு. அவளோட சொட்டையும் மறைஞ்சிருச்சு. ராக்கியோட முடிய பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ராக்கியோட முடியும் ரிம்ஜிமோட முடி மாதிரியே ராக்கியோட முடி அழகா இருந்துச்சு. ராக்கியோட மனசுல இருந்த பழி வாங்குற குணம் எல்லாம் அந்த முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் போயிடுச்சு. ஆச்சன் அவளுடைய புருஷன் வருண் கூட ஷாப்பிங்காக போய்கிட்டு இருக்கும்போது வருண் சொன்னா, கேளுப்பா ஆச்சல், கொஞ்சம் ஷாப்பிங்க பார்த்து பண்ணுப்பா. போன மாசம்தான் நீ ஷாப்பிங்ல போய் எவ்வளோ வாங்கின? அட, இன்னும் நான் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள நீங்க உங்க பணத்தை மிச்சம் பிடிக்க பாக்குறீங்கல்ல? அட, நான் லெக்சர் கொடுக்கல உனக்கு. அம்மா மாதிரியே கொஞ்சம் சிக்கனமா இருப்பா. காந்தி ஒவ்வொரு ரூபாவும் பார்த்து செலவு பண்ணா அவங்களுடைய மருமகள்கள் நிறையவே பணத்தை செலவு பண்ணுவாங்க. அவங்க எத்தனை தடவை சொன்னாலும் மருமகள்கள் அவங்க பேச்சை மதிச்சதே இல்ல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹால்ல சோஃபால உட்காந்துக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த மாசத்துக்கான செலவு நோட்டை எடுத்து பார்த்தப்போ அதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. அட கடவுளே, ஒரு மாசம் செலவு பண்றதுக்கான காசு இந்த வீட்டுக்காக தான் நடந்துச்சா, இல்ல மொத்த ஊரே செலவு பண்ண பணமா இது? கடவுளே, ஒரு மாசம் இவளுங்க கிட்ட நான் பொறுப்பு கொடுத்தா மொத்தத்தையும் செலவு பண்ணி எங்க உக்காந்துருக்காங்களோ என்னமோ. அட மருமவளுங்களா, 3 பேரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வெளியே வாங்க. அப்படி மாமியார் கூப்பிட்ட உடனேயே 3 பேரும் மாமியாருக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அப்போ ஒரு மருமக சொன்னா, அத்தை, எனக்கு தெரியும் டீ வைக்க தானே கூப்பிட்டீங்க, ஆனா உங்களுக்கு முன்னாடி நான் டீ போட்டுட்டேனே. உன் டீல கொண்டு போய் ஒலைய வைக்க முதல்ல இது சொல்லுங்க, என்கிட்ட இருக்கே இதுக்கு பேர் என்ன? அட அத்தை, அத பார்த்த டைரி மாதிரி தெரியுது. ஆ, இது டைரிங்கிறது எனக்கும் தெரியும். நான் இத பத்தி கேட்கல, இது கணக்கு வழக்குக்கான டைரி. இந்த மாசம் 40,000 ரூபாய் செலவாயிருக்கு, அதோட கணக்கு என்னன்னு கேக்குறேன். முதல்ல சொல்லுங்க, நீங்க இந்த பணத்தை எதுக்கு செலவு பண்ணீங்க? இவ்வளவு பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? வீட்டுக்கு 2-3 தடவை சொந்தக்காரங்க வந்தா கூட இவ்வளவு பணம் செலவாகாது. அட அத்தை, இப்ப விலைவாசி எல்லாம் உயர்ந்து போச்சு, அதனால டபுள் ஆகும்ல. ஆமா ஆமா அக்கா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. ஒன்னும் இல்ல, நான் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு புடவை வாங்க போயிருந்தேனா 2 புடவை எடுக்கவே 6,000 ரூபாய் ஆயிடுச்சு. என்னது, 2 புடவை 6,000 ரூபாவா? அட, நீங்க என்ன புடவை பத்தி பேசுறீங்க? நேத்து நான் பார்லருக்கு போயிருந்தேன், வெறும் ஃபேஷியலுக்கும் வேக்சிங்க்கும் 7,000 ரூபாய் ஆச்சு. என்னது, 7,000 ரூபாவா? ஆமாத்த, நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே 2,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு பெரிய பிராண்டட் பியூட்டி பார்லர் இல்லையா, அதுக்கு. அட, அவ்வளோ பணத்தை கொட்டிட்டு வந்திருக்கே, அந்த பார்லர் வீணா போக. இப்ப தெரியுது எப்படி மாசத்துக்கு இவ்வளோ பணம் செலவாச்சுன்னு. நீங்க 3 பேரு எதுக்காக இவ்வளோ பணத்தை செலவு பண்றீங்க? ஆனா அத்தை, இது தேவைப்படுற செலவு தானே, நாங்க வீணா எதுவுமே செலவு பண்ணலையே. ஒரு வீட்டுல 3 மருமகள்கள் இருக்கும்போது செலவு இருக்கத்தானே செய்யும். செலவு உங்க 3 பேரால தான் ஆகுது. ஏன் 3 பேரும் இப்படி செலவாளிகளா வந்து சேர்ந்துருக்கிறீங்க? என்ன என் முகத்தை நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க பாட்டுக்கு நீங்க போங்க. உங்களை பத்தி நினைச்சாலே எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. அப்படின்னு அத்தை, ஒரு மசாலா டீ எடுத்துட்டு வருவா. முதல்ல தலைவலி மாத்திரையை கொடு, அப்புறமா உன் டீயே கொடு. சரி அத்தை, எடுத்துட்டு வரேன். காந்தி தலைமையில கை வச்சுட்டு உக்காந்துட்டாங்க. ஏன்னா வீட்டுல யாராவது ஒருத்தங்க செலவாளியா இருந்தாலே தாங்க முடியாது. இதுல வீட்டுல இருக்கிற 3 மருமகளும் பயங்கரமான செலவாளிங்க. அதனால காந்தியால எதையுமே தாங்கிக்கவே முடியல. ஒரு நாள் காலையில காந்தியோட புள்ள பிரபாஸ் காந்தி கிட்ட கேட்டான், அம்மா, நான் கார்பெண்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். உங்க பெட் ரிப்பேர் பண்றதுக்கு அவங்க வருவாங்க. ஆனா அம்மா, அந்த பழைய பெட்டுக்கு எதுக்கு நம்ம காசு போடணும்? உனக்காக ஒரு புது பெட் வாங்கலாம்ல? அட இங்க பாருப்பா, கொஞ்சம் பணத்திலேயே இதெல்லாம் சரியாயிடும்னா எதுக்கு வீணா நாம பணத்தை செலவு பண்ணணும்? என்னங்க, அந்த கார்பெண்டர் வராரு இல்லையா, அப்ப எனக்காக ஒரு புது ட்ரெஸ்ஸிங் டேபிள செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் அதுல வளையல் ஸ்டாண்டையும் வைக்க சொல்லுங்க. ஏன்னா வளையல் எல்லாமே அங்க இங்கன்னு விழுந்து கிடக்கு. பழைய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொஞ்சம் நல்லா இல்ல. அட அக்கா, இந்த ஐடியா நல்லா இருக்கே. எனக்காகவும் ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் செய்ய வைக்கிறீங்களா? அப்புறம் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும் ஜுவல்லரி பாக்ஸ், சரியா?
அட, நான் பணத்தை மிச்சம் பிடிக்கலான்னு பழைய கட்டுலயே கொஞ்சமா காசு செலவு பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்க செலவை அதிகமாக்குறீங்களா? அட என்ன அத்தை, எப்ப பார்த்தாலும் செலவு செலவுன்னே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பெட்டி பண்றதுல அப்படி என்ன பெருசா செலவாயிட போகுது? வாயை முடுங்க 2 பேரும். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய கட்டில் ஒன்று ரெடி பண்ண வேண்டாம், நான் கீழேயே பாய் போட்டு படுத்துக்கிறேன். ஆனா கார்பெண்டர் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. கொஞ்சமா செலவு பண்றது கூட இவங்களால அந்த செலவையும் நான் நிப்பாட்டிடுறேன். அம்மா எங்க போற நீ? என் பேச்ச கேளுமா. காந்தி பிரபா சொன்னதை கேட்காம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா மருமகளுக்கு அதுல எந்த பாதிப்புமே இல்ல. அவங்க அவங்களுடைய பிறந்த வீட்டுக்கு போய் தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. இத பார்த்து காந்தி தலை மேல கை வச்சுட்டு உக்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவ் அன்னைக்கு காந்தி வெளியில பார்க்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாரும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டே ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசினாங்க. சண்டே ஸ்பெஷலுக்கு என்ன பண்றீங்க அண்ணே? ஆலு பராத்தா அப்புறம் ரைத்தா பூந்தியும் செஞ்சிருக்கேன். அட, உருளைக்கிழங்குனா எனக்கு ஆகவே ஆகாது. இதனால எனக்கு கேஸ் உண்டாகும். எனக்கு வேண்டாப்பா. அப்புறம் நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? வீட்ல காய்கறி இல்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காய்கறி கடையும் மூடி இருக்கு. அப்படின்னா நாம வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணலாம். ஒரு நாள் வெளியே சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. அப்படின்னா நாம வெளியவே வாங்கிக்கலாம். சரியா சொன்னீங்க ரித்து. சீக்கிரமா ஆர்டர் பண்ணு, அதுக்குள்ள நான் ஃப்ரெஷ் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் ரித்து அவருடைய போனை எடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாட்டை ஆர்டர் பண்ணா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல டெலிவரி பாய் அவங்களுக்கான சாப்பாடை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. ரித்து டக்குன்னு போய் அந்த சாப்பாடை வாங்கினா. ரித்து சாப்பாட்டை டேபிள்ல வச்சதுமே ஆச்சன் கேட்டா, அட என்னக்கா இது? நீங்க எல்லாருக்காகவும் பீஸா ஆர்டர் பண்ணீங்களா? எனக்கு பீஸா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா ரித்து, இது அத்தையும் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு எது பிடிச்சதோ அதை நான் ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. இதை எல்லாத்தையும் கேட்டு காந்தி அவங்க ரூமை விட்டு வெளியில வந்தாங்க. இதை எல்லாத்தையுமே யார் ஆர்டர் பண்ணது? அது அத்தை, எங்களுக்கு வெளியில சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு உங்களுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுக்கு எவ்வளவு பணம் செலவாச்சு? அது ஒரு 10,000 ரூபாய். ஒருவேளை சாப்பாடு 10,000 ரூபாவா? ஆமா அத்தை, அது ரொம்ப காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட். அதுக்கு பதிலா வீட்டுக்கே எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சமைச்சிருக்கலாம்ல. இவ்வளவு வேற வாங்கியிருக்கீங்க, ஆனா எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலையே. எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதானே சாப்பிட முடியும். நிறைய சாப்பிட்டு எங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைங்க. இல்ல அத்தை, ஃப்ரிட்ஜில் வச்சா இதோட டேஸ்டே போயிடும். எப்படியும் இதை வெளியில வச்சா கெட்டுதான் போகும். அப்புறம் அதை நம்ம டஸ்ட்பின்ல தான் தூக்கி போடணும். அட, குப்பை தொட்டிக்கு போறது நீங்க கொண்டு வந்த ஃபுட்டுல உங்க புருஷங்களோட உழைப்பு தான். உங்களுக்கு அந்த யோசனை கொஞ்சமாவது இருக்கா? கொஞ்சமாவது பணத்தை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? நீங்க எல்லாரும் இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வரலனா நாம நடுத்தெருவுக்கு போக வேண்டிய நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ஆனா அத்தை, இந்த செலவு எல்லாத்தையுமே நாங்க ஒண்ணு உங்க தலைமையில தூக்கி போடலையே. எதுக்கு எங்களோட திட்டுறீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கிற மாதிரி பேசு. நீங்க நிறைய பணம் செலவு பண்ணாம கம்மி பணத்திலே வயிறு நெறிகிற மாதிரி சாப்பாடை வாங்க முடியாதா? நீங்க 3 பேரும் மிச்சம் பிடிக்கிறத கத்துக்கோங்க. இல்லனா உங்களுக்கு தான் கஷ்டம் வரும். அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படணும். ஆனா மருமகள்கள் காந்தி சொன்னதை எங்க கேட்க போறாங்க? அவங்க மாமியார் சொன்னதை ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுடுவாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் வந்தனா போன்ல பேசிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அப்போ அங்க ஆச்சல் வந்தா. அவ இப்படி கேட்டா, அக்கா நீங்க எதுக்காக அழுவுறீங்க? ஆச்சல், நம்ம கிட்ட ஒரு 20,000 ரூபாய் இருக்குமா? என் தம்பி வைஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. என் தம்பி கால் பண்ணிருந்தான், இப்ப அவனுக்கு 20,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு. ஆனா அக்கா, என்கிட்ட இப்ப வெறும் 3,000 ரூபாய் தான் இருக்கு. நீங்க மாமா கிட்ட பேசி பாருங்க. இல்ல, போன வாரம் தான் பார்ட்டிக்காக அவர்கிட்ட இருந்து 20,000 ரூபாய் வாங்கிட்டு போயிருந்தேன். இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்க? அப்போ ரித்துவும் அங்க வந்தா. அப்ப வந்தனா ரித்து கிட்ட கேட்டப்போ ரித்து என்கிட்ட வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான் இருக்கிறதா சொன்னா. அப்போ வந்தனா பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. அந்த சத்தத்தை கேட்ட மாமியார் அங்க வந்தாங்க. அப்போ வந்தனா மாமியாரை பார்த்து சொன்னா, அத்தை எனக்கு உதவி செய்யுங்க. என் தம்பிக்கு இப்போ கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஆனா நான் வீணா செலவு பண்ணதுல என்கிட்ட பணமே இல்லை. தயவு செஞ்சு இனிமே நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் பண உதவி செய்யுங்க அத்தை. எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்க தேவையில்லாத செலவுகளுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டோம் அத்தை. ஆமா அத்தை, நீங்க நிறைய தடவை சொன்னீங்க. ஆனா நாங்க தான் உங்க பேச்ச மதிக்கவே இல்லை. பெரியவங்க சரியாதான் சொன்னாங்க, தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும்னு. இத்தனை நாள் நான் சொல்லி நீங்க கேட்கவே இல்லை. ஆனா இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. லேட்டா புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இங்க பாருமா, உன் வீட்டு மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறேன்.
ஆனா இன்னையில இருந்து நான் என்ன சொல்றேனோ அப்படியே செய்யுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை எல்லாத்தையுமே குறைச்சுக்கோங்க. கொஞ்சமாவது ஃபியூச்சருக்கு பணம் எடுத்து வைங்க. அது உங்களுடைய நல்லதுக்காக தான் நான் சொல்றது. அப்போ எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இனிமே வீண் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. Thanks for watching.